என்னடா கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. நீ ஃபர்ஸ்ட் போடு. நீ ஏமாத்தியா? இல்ல ஏமாத்த மாட்டேன். இல்ல ஏமாத்த மாட்டேன். நாக்குல ஸ்ப்ரெட் ஆகுதுங்க பாய்ஸ். காய்ஸ். உனக்கு நிஜமா காரம் இல்லையா? எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. தொடையில காரம் இருக்கு गाइस. லெஃப்ட் சைடு ஒரு பக்கமா இருந்து காதெல்லாம் வலிக்குது गाइस. மலதி ஐஸ் வாட்டர் கொண்டு வா. மலதி ஐஸ் வாட்டர் கொண்டு வா. ஹாய். ஹலோ. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போறோம்னா இந்த சேலஞ்ச் ஜோலோ சிப்ஸ் சேலஞ்ச். இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டது இல்லை. எனக்கு காரம் சாப்பிட்டு பழக்கமும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். இவ சாப்பிடுவா காரமாக, ஆனால் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒன்றுக்கே தாங்காது. இதில் 2 வாங்கி வச்சிருக்காங்க. இது பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கே. லாஸ்ட் வேர்ட்ஸ் சமப்பெட்டி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இங்க பாரு நிறைய கொடுத்திருக்காங்க. RIP எக்ஸ்ட்ரீம் ப்ரோஃபானிட்டி ஷார்ட் டீம் லாஸ் ஆஃப் ஸ்பீச். இது வேறயா? மவுத் ஆன் ஃபயர். ரியப்பர் இஸ் வெயிட்டிங்கா? என்னடா கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. என்னையா இந்த வரைக்கும் மூக்குல காரம் அடிக்குது. ஆமா நெடி ஏறுதுல. அப்பா பயங்கர நெடியா இருக்கு. இதுதான் गाइस அந்த சிப்ஸ். நான் பொடுசா எடுத்துட்டேன். மெட்டல்ல உள்ள படிச்சு. ஐயோ பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கே. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு ஊதக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது. அது எப்படி இருக்கோ அப்படியே சாப்பிடணும். ஓகே ரெடி ஸ்டார்ட். நீ ஃபர்ஸ்ட் போடு. நீ ஏமாத்தியா? இல்ல ஏமாத்த மாட்டேன். இல்ல ஏமாத்த மாட்டேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். வாயில வை. வை வாயில. அடுத்து வாயில போடு. தெரியல ஒருப்பா. கொஞ்சம் காரம் இப்ப ஏறுது. தொண்டையில ஏறுது. இல்ல எனக்கு இப்ப தொண்டையில ஏறல, நாக்குல ஏறுது காரம் ஃபுல்லா. நாக்குல ஸ்ப்ரெட் ஆகுதுங்க பாய்ஸ். காய்ஸ் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. உனக்கு நிஜமா காரம் இல்லையா? எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. ஆனா காரம் இருக்கு. ஆனா நான் காரமே சாப்பிட மாட்டேன். எப்பவுமே வீட்டுல மீடியமா காரம் காரம் பிடிக்காது. இருங்க அதுக்கு ரொம்ப இரு நான் சாப்பிட்றேன். இருக்கு நான் சாப்பிட்றேன். இது गाइस காரம் இருக்கு गाइस. காரம் ஏறுது இல்லைன்னு சொல்லல. அதை தாங்க முடியாத அளவுக்கு காரம் எனக்கு இல்லை. நான் காரம் இருக்கு. கொஞ்சம் போக 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 ரொம்ப நெடி ஏறுது. நாக்குல ரொம்ப எரியுது. தொடையில காரம் இருக்கு गाइस. லெஃப்ட் சைடு ஒரு பக்கமா ஏறுது. அர்தா ಸೆಂಟರ್ ಫ್ರೂಟ್ ನಾಲ್ಕೈ ನಾಟ್ಯ ಮಾಡ ಸೈಮೈ காதெல்லாம் வலிக்குது गाइस. காதெல்லாம் வலிக்குது. ஆமா இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அதாவது யார் ஃபர்ஸ்ட் குவிட் பண்றாங்கன்றதுல தான் சேலஞ்ச் இருக்கு. கொண்டு வா சாப்பிடு. நீ பொடியா பிச்சு பிச்சு சும்மா பாவலெல்லாம் பண்ண முடியாது. ஊதாத அப்படியே சாப்பிடு. வாயில வை. ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட். வேண்டாம் போகுது. சாப்பிடு. வேணும்னு எனக்கு சாப்பிடு. அப்படியே வை.
ஓ ஒருத்தது போதும் ஒளியிற அடி தான் என்ன தண்ணி வேணாம் தண்ணி கொடுத்து நீ அப்ப குவிட் பண்ணிட்ட தானே? தண்ணி குடிச்சா குக் பண்ணுறாமா? நான் இது எதுவும் குடிக்கல. ஆனா என்ன மூக்குல ஏறிது. रुको जरा உனக்கு நிஜமா காரம் இல்லையா? எனக்கு அவ்வளோ பெருசா தெரியல. பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன நீ குவிட் பண்ணிட்ட தானே? இல்லையா? இப்ப தண்ணி குடிக்காத அழுது செட் வாடு. ஐஸ்கிரீம் பண்ணி குவிட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் பண்ணி மறுபடியும் ஐஸ் வாட்டர் கொண்டு வாடி மறுபடியும் ஐஸ் வாட்டர் கொண்டு வா கொண்டு வாடி கொண்டு வாடி சீக்கிரமா ஐயோ எரியும் ஐஸ் வாட்டர் குடிச்சா இன்னும் இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். தலை சுத்துது. நீ தண்ணியா வேண்டாம் பண்ணுவாங்க நிஜமாலுமே. நீ குவிட் பண்ணிட்டேன்னு சொல்லு, நான் தண்ணி குடிக்கிறேன். குவிட் பண்ணிட்டே தானே? இல்ல ஆமா, தண்ணி குடிச்சிட்டு அப்படின்னாலே குவிட் பண்ணிட்டு இருந்தா இப்போ. எனக்கு தண்ணி கொடு, தலை சுத்துது. முதல்ல எரியுது, சைடில் எரியுது ரொம்ப. எனக்கு நாக்கு எரியுறது ஓகே ஆயிடுச்சு. ஐஸ் வாட்டர் குடிச்சதுமே எனக்கு மூக்கு எரியுது. நீ கையோட அப்படியே வச்சுக்கோ. நாக்கு எரியுறதை விட சைடில் முதல்ல எரியுது ரொம்ப. அதான் சொல்றேன், நீ கையோட வச்சிருக்கோ. குடிக்க குடிக்க ரொம்ப எரியுது. ஐயோ, எனக்கு வயிறு எரியுது ஆக்சுவலா. தண்ணி குடிச்சு நாக்கு எரியுறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. நாக்கு இப்போ எரியுது. ஐஸ் வாட்டர் குடிச்சதுக்கு அப்புறம் எரியுது. ஐஸ் வாட்டர் வேண்டாம். குலோப் ஜாமுன் நீ குவிட் பண்ணிட்ட தானே? சொல்லு. ஆமா குலாப் ஜாமுன் நல்லாவே இல்லை. Women. இது குடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதிகமாக காரம் பிடிக்குது. சேலஞ்ச் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸ்வீட் மட்டும் சாப்பிடாதீங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்றது ரொம்ப காரணிக்குது. எனக்கு வயிறு எரிய ஆரம்பிக்குது. வயிறு எரியுது. ஐயோ, வயிறு எரியுது. எனக்கு வயிறு எரியுது. வயிறு வலிக்குது. இந்தா நாக்கு எரியுது. கண்ட்ரோல் வச்சு வயிறு வலிக்குதாம்மா? வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது. சாப்பிடு சாப்பிடு. வயிறு வலிக்குது. காலேஜ் ஆம்புலன்ஸ். வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது. அம்மா கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? ப்ராமிஸா? சத்தியமா? வயிறு எரியுதா? பைத்தியமே, ஆமான்ற வயிறு எரியுது. வாயில புண்ணு வரவங்க அடிக்கடி சாப்பிடாதீங்க இதெல்லாம். அவருடைய சேலஞ்ச் முடிஞ்சது. என்னன்னா சாப்பிடும்போது அது பெருசாக எதுவும் தெரியல. அதாவது சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் லைட்டாக காரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது நிப்பாட்டி கீழே வச்சதுக்கப்புறம் தான் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. செம்ம காரம். இத்தனைக்கு நான் அதில் அந்த ஒரு சிப்ஸ் இவ்வளோ பெருசு இருக்குன்னா அதில் ஒரு இவ்வளோ தான் எடுத்து சாப்பிட்ருப்பேன். இவ்வளோ தான் சாப்பிட்ருப்பேன். என்னால் அந்த காரத்தையே தாங்கிக்க முடியல. இவளுக்கு வயிறு வலியே வர ஆரம்பிச்சிருச்சு. அது நான் காரம் இல்லை, பட் வயிறு பயங்கரமா இருக்கும். அதுவும் ஸ்வீட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட்டா சரியானு ஸ்வீட் மட்டும் சாப்பிடாதீங்க. குலாப் ஜாமுன் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கும் செம காரம்.
ரொம்ப இப்போ வரைக்கும் வயிறு எரியுது. செமையான காரம். அல்சர் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. ஆனாலும் தண்ணி குடிக்காம இருந்த பத்தியா நீ கெத்து தாண்டி உண்மையிலேயே. இப்போ இதை விட என்னன்னா இங்க அடுத்தது இனி இதுக்கு மேலதான் சம்பவமே இருக்கு. எங்க அம்மா வந்து வரப்போறாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது இந்த மாதிரி சிப்ஸ் இருக்கிறதுலாம் தெரியாது. அவங்க வந்து இன்னசென்ட் மம்மி, 90s கிட்டோட மம்மி. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அவங்களே கொஞ்சம் சிப்ஸை கொஞ்சம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அவங்களுக்கே தெரியாம பாருங்க. கண்டிப்பா சம பண்ணா இருக்க போகுது. ஓகே, பை பை. இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் சிகி.